ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படத்தோட கதையில நிறைய ட்விஸ்ட் டர்ன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தோட கதையில இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதையில கடைசியா நமக்கு காட்டக்கூடிய இந்த ட்விஸ்ட் இருக்கு இல்லையா, அது உங்களால கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதை இருக்கும். அப்படி என்னடா படத்தோட கதையில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கிராமம் ஒண்ணு இருக்கு. அந்த கிராமத்துக்கு போற வழி ஒரு காட்டு பகுதி. அந்த காட்டு பகுதியில போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் சமீபத்துல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மின்கசிவு ஏற்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலை எரிஞ்சு அதுல நிறைய பேர் சம்பவ இடத்துல இறந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டு பகுதியை நைட் டைம்ல யாராவது போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க மரணம் அடைஞ்சு மர்மமான முறையில இறந்து போறாங்க. ஹீரோ வந்து அந்த ஊருக்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு கிடைக்கக்கூடிய பல ட்விஸ்ட்கள் இப்படின்னு இந்த படத்துல அடுக்கிக்கிட்டே போயிருக்கிற மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் அன்வேசி. சோ வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நேரம் நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காட்டு பகுதியை காமிக்கிறாங்க. ஒரு 2 பேரு சந்தைக்கெல்லாம் போயிட்டு அப்படியே சரக்கெல்லாம் அடிச்சுட்டு ஜாலியா இந்த பக்கம் நடந்து வராங்க. அதுல ஷார்ட் கட்டா ஒரு ஊருக்கு போற பாதை ஒண்ணு இருக்குது. சோ இவங்க போய் சேர வேண்டிய இடம் மாரோடு கோணா அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜுக்கு இந்த பக்கமா போனாக்கா 3 கிலோமீட்டர்ல அந்த வில்லேஜுக்கு போய் சேரலாம். ஆனா இப்படி யாருமே போக மாட்டாங்க. இந்த வழியில போனாங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில நீ நானும் செத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரா இருக்கிற ஒரு 12 கிலோமீட்டருக்கு சுத்தி தான் போறாங்க. காட்டை சுத்தி தான் அந்த ஊருக்கு போகணும். இந்த வழியில போனா மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி படத்தோட ஆரம்பத்திலே பயங்கரமான பீதியை கிளப்பி தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நைட் டைம் இருட்டுது. ஒரு கார் மட்டும் இந்த பக்கமா காட்டு பகுதியில வந்துட்டு இருக்குது. ஒருத்தர் போன் பேசிக்கிட்டே வராரு. அவங்க தம்பி கிட்ட என்னோட பொண்ணை நான் சின்ன வயசுல ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன். அவ பேசும்போது நான் சரியா பேசல, அதனால ரொம்பவே பிரிஞ்சிருந்ததால திடீர்னு போய் அந்த பொண்ணை பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட தம்பி கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே போறாரு போன்ல. அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது தெரியத்தனமா இடது பக்கமா அந்த கிராமத்துக்கு போகக்கூடிய ஷார்ட்கட் வழியா இந்த பக்கம் திரும்பிட்டாரு. இவர் ஊருக்கு புதுசுங்கிறதால இந்த பக்கம் கிலோமீட்டர் கல் இருக்கிறத பார்த்துட்டு திரும்பிட்டாரு. அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெண்ணோட உருவம். அதை பார்த்து இந்த ஆளு கார் சட்டன்னு திருப்பிட அவர் மரத்துல போயிட்டு மோதுது. அப்படியே மோதின அடுத்த நிமிஷம் இறங்கி பார்த்தா அந்த உருவம் அங்க இல்ல. இவர் பயந்துகிட்டு ஒரு சிகரெட்டை குடிச்சிட்டு அப்படியே பொடி நடையா நடந்து போயிடலாம், ஏன்னா இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. சோ அதை நினைச்சிட்டு இவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வர மாதிரி பாக்குறாரு. இவர் பயந்து போய் நிக்கிறாரு. அடுத்த நிமிஷம் இந்த திரும்பும் போது ஏதோ ஒரு ஆவி இவரை அடிச்சு கொலை பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இங்க ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவங்க தங்கச்சி ஏதோ மிஸ் ஆயிட்டாங்களாம். இப்போ ஒரு டிடெக்டிவ் வச்சு அவ எங்க போயிருக்கா என்ன பண்ணிருப்பா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. நம்ம ஹீரோ தான், பேரு விக்ரம். இவன் வந்துட்டு இப்ப இதை கண்டுபிடிக்கணும். அந்த வீட்டுல போயிட்டு பாக்குறாங்க. அங்க ஒரு புக் எல்லாம் இருக்குது. அந்த புக்ல மட்டும் ஏதோ கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தா புக்கை கட் பண்ணி அதுக்குள்ள ஒரு போனை மறைச்சு வச்சு அவனோட லவர் கூட அந்த பொண்ணு பேசிருக்கிறது தெரிய வந்துருச்சு. சோ இப்ப அந்த புக்கை ஓபன் பண்ணி அந்த போனை எடுத்தாச்சு. இப்ப பாஸ்வேர்டு வேற போட்டிருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கும்போது அந்த போன் மேல ஒட்டி இருக்கும் ஒரு ஸ்டிக்கர் பேப்பர். அப்படியே அதை எடுத்து வாயால ஊதுனா இந்த பனி டைம்ல ஒரு மாதிரி புகை வந்து எல்லாமே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பேட்டர்ன் இப்ப தெரியுது. அந்த பேட்டர்னை லாக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய கான்டாக்ட் மூலமா போனை போட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. அப்படியே ஜெனரலா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெனரலா கேட்கும்போது இந்த பஸ் ஸ்டாப்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ லேடிஸ் குரல்ல பேசியிருக்காரு. சோ இப்ப இந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா உன் தங்கச்சியை பிடிச்சலாம் சொல்லி இங்க இருக்கிற நம்ம ஹீரோ அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு நேரா பஸ் ஸ்டாப்புக்கு போறாங்க. அப்படி ஒரு பஸ்ல ஏறும்போது அந்த பஸ்ல ஒரு பொண்ணு முகமுடியெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. சோ இவனோட தங்கச்சியா கூட இருக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் முகமுடியை கழட்டுறீங்களான்னு சொல்லும்போது அங்க அந்த பொண்ணு முகமுடியை கழட்டுது. நம்ம படத்தோட ஹீரோயின் பேரு அனு. அழகா பார்த்ததுல நம்ம ஹீரோ அங்கேயே மயங்கிட்டான். தங்கச்சிக்கு அறைய பிடிச்சாச்சு. இப்ப வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லி தான் கூட இருக்கிற ஃப்ரெண்டு தான் இப்ப நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இன்னொரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல மர்மமான முறையில ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா, அவரோட பேரு மரத்து. சோ அவர் யாரு என்ன அப்படிங்கிற டீடைல் பெருசா யாருக்குமே தெரியல. போஸ்ட் படம் ரிப்போர்ட்ல ஒரு போலீஸ்காரர் தான் கொடுத்திருக்காரு. எஸ்ஐ கிட்ட அங்க இருக்கிற டாக்டர் இதனால் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கொலையை நான் பார்த்தது கிடையாது, ஏன்னா இவரோட நெஞ்செலும்புலாம் விழா எலும்புகள்லாம் உடஞ்சி நொறுங்கி கொடூரமான முறையில இதயத்தை நசுக்கி சாகடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலையை கண்டிப்பா மனுஷனால பண்ணிருக்க முடியாது, இது ஏதோ ஒரு விதமான அமானுஷம் தான் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற டீடைலா சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற எஸ்ஐ என்ன சொல்றாருன்னா, இவர் இறந்து போன இடம் மாரடு கோனாக்கு வர வழியில அந்த கிராமத்துல ஒரு காடு இருக்குது. அந்த கிராமத்துல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மின்கசிவு ஏற்பட்டு அங்க ஹாஸ்பிட்டல் எரிஞ்சு போச்சு. அதுல நிறைய பேர் இறந்து போனாங்க. சோ அங்க இருக்கிற ஆவிகள் தான் இந்த மாதிரி பழி வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிராமத்துல நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது நடந்தது இருக்கு இல்லையா, இது கூட அதுதான் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்லிக்கிட்டு இருக்க. டாக்டர் இது வந்து பெருசா நம்புற மாதிரி தெரியல. இன்னொரு சீன்ல பிரகாஷன் சொல்லிட்டு இந்த சோசியல் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபரை காமிக்கிறாங்க. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவர் கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்னும் பெருசா கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே ஹாஸ்பிட்டல்ல இங்க ஒருத்தர் வராரு. மொட்டை அடிச்சுட்டு நம்ம படத்தோட வில்லனை காமிக்கிறாங்க. இப்ப நேரம் இங்க வந்திருக்கிறாரு இல்லையா, ஹாஸ்பிட்டல்ல ஏழை எளிய மக்களுக்கு
வைத்தியம் பாக்குறதுக்கு பாதி காசு கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அதே ஹாஸ்பிட்டல்ல நிறைய பணத்தை புடுங்கக்கூடிய ஒரு கேவலமான வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கிராமத்துல இருக்கிற ஒரே ஹாஸ்பிட்டல் இவரோட தான். அதனால இவர் சொல்றதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல நம்ம சோசியல் ஒர்க் எல்லாம் பண்ணுவார் இல்லையா பிரகாஷ், அவர் இங்க வராரு. அவர் வந்துட்டு இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இவரே அந்த ஆளு மிரட்டுறான். உன் வேலை என்னமோ அது மட்டும் நீ பாரு, இந்த மாதிரி கொலை நடந்தது, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, என்ன புரியுதா அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து அவர் அனுப்பிச்சிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய கஸ்டமர் வர மாட்டேங்கிறாங்க, அதனால நிறைய நோயாளிகள் எல்லாம் வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ண நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ எதிர்ச்சியா பேங்க்குக்கு போக பஸ்ல பார்த்து நம்ம ஹீரோயின் அனு இருக்காங்க இல்லையா, அவங்க எதிர்ச்சியா இந்த பேங்க்குக்கு வந்திருப்பாங்க. உங்களை நாங்க பார்த்தல பேசனல அப்படிங்கிற மாதிரி ஜெனரலா பேசும்போது அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. நீங்க என் கூட கொஞ்சம் காஃபி சாப்பிட வரீங்களான்னு சொல்லி கேட்டா, இந்த பொண்ணு எதுக்காக நான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னங்க அன்னைக்கு கொஞ்சம் சரியா பேச முடியாம போயிடுச்சு, ஏதோ தப்பான கண்ணோட்டத்தில் உங்கள்ட்ட நான் பார்த்துட்டேன், சரி ஒரே ஒரு காஃபி தான் வாங்க வாங்கன்னு வலுக்கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போன அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோ ஓப்பனா சொல்லிட்டாரு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் ஒண்ணு பெருசா நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே போகுது. இது நம்ம ஹீரோக்கு ஏதோ சரின்னு படுது. போகும்போது திரும்ப நம்ம எப்ப மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப எப்படி ஜெனரலா நம்ம மீட் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி எதிர்ச்சா இதே இடத்துல இதே நேரத்துக்கு நாளைக்கு நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொன்னதை நம்ம ஹீரோ நினைச்சிட்டு ஜாலியா இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல அந்த பிரகாஷும் இப்ப அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் எப்படி ஒரு இடத்துல போயிட்டு வாங்கிட்டாரு. இந்த கிராமத்துக்குள்ள நடக்கிற நிறைய கொலைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் நிறைய தடவை முயற்சி பண்ணிருக்கிறாரு. இவரோட பேர் அருண், மாத்தி பிரகாஷ் சொல்லிட்டேன். இங்க இருக்காரு இல்லையா, இவரோட பேரு தான் பிரகாஷ். இவர் ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் ஆபீசர். அவர்கிட்ட இந்த பிரகாஷ் என்ன பண்றாருன்னா எல்லா கேஸ் ஃபைலும் கொடுத்து கிராமத்துல நடக்கக்கூடிய அந்த அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில மாசத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட இந்த கிராமத்துல ஏகப்பட்ட கொலைகள் இந்த மாதிரி நடத்திருக்குது. அதுவும் இல்லாம அங்க ஒரு மின்கசிவு ஏற்பட்டுச்சு, அது மூலமா ஃபயர் ஆச்சு, எரிஞ்சு நாசமாயிடுச்சு, அதுல இறந்து போனாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் அந்த கிராமத்து வழியா போறவங்களை அடிச்சு கொலை பண்ணி அந்த ஆத்மா இந்த மாதிரி பழி வாங்கிக்குது அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ள ஒரு கட்டுக்கதை இருக்குது. அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இந்த கேஸ் இவர் எடுக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த வழக்கம் போல டீ கடையில இன்னைக்கு ஹீரோயின் வருவா, எப்படியாவது பேசலாம் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அதே இடத்துல டீ சப்ளை பண்ற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்கள்ட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர் கொடுக்கும்போது நம்ம ஹீரோ அந்த லெட்டர் வாங்கி படிக்கும் போது தான் தெரியுது இவன் காதலிச்ச அந்த பொண்ணு அணுகிட்ட இருந்ததா ஒரு லெட்டர் வந்திருக்கு. திருவிளையாடல் ஆரம்ப படத்துல எப்படி இன்னைக்குள்ள நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட, இனியே என்ன பார்த்துட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு கிடைப்பேன், நான் உன்னை காதலிக்கிறேன், லவ் யூ சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அந்த லெட்டர்ல எழுதிருக்கு. ஆனா அந்த பொண்ணோட டீட்டெயிலோ மத்தபடி எந்த ஒரு எவிடன்ஸுமே நம்ம ஹீரோ கிட்ட கிடையாது. அவ எங்க தங்கியிருக்கா, என்ன வேலை பாக்குறா அப்படிங்கிறது தெரியாது. தான் ஃப்ரெண்டு கிட்ட போகும்போது எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு நபரை எப்படா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் பஸ் ஏறி ஊர் ஊரா போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஜெனரலா கேட்கும் போதுதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் சிங்க் ஆகுது. ஹீரோ வந்துட்டு இவங்க தங்கச்சி கண்டுபிடிக்கிறதுக்காக அன்னைக்கு பஸ் ஸ்டாப்புக்கு போயிருப்பாரு. அந்த பஸ்ல ஏறும்போது அந்த பொண்ணு கண்டக்டர் கிட்ட டிக்கெட் எடுத்திருக்கும், மாரடு கோனாக்கு போறதுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லி. சோ அந்த ஊரோட பேரு நம்ம ஹீரோக்கு இங்க ஞாபகம் வந்துருச்சு. சோ இப்போ நம்ம அந்த ஊருக்கு போறோம், அவளை பாக்குறோம், கல்யாணம் பண்றோம், தூக்கிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மர்மமான கிராமத்துக்கு தான் இப்ப நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்காக போறாங்க. ஒரு வழியா மாரடு கோனா அப்படிங்கிற அந்த வில்லேஜ் இப்ப வந்துருது. சோ அவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபாரஸ்ட் வழியா நடந்து போயிட்டு இருக்க. ஒரே ஒரு டீ கடை மட்டும் தான் இருக்குது. அந்த டீ கடையில வந்துட்டு மாரடு கோனாக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டா, தம்பி இதை பாருங்க, நேரா போங்க, கரெக்டா 12 கிலோமீட்டர், இடையில தப்பி தவறி கூட வேற பக்கமா போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற டீ கடைக்காரர் கொஞ்சம் பயன்படுத்துறாரு. ஏன்னா அப்படின்னு சொல்லி கேட்டா, போனீங்கன்னா உங்களுக்கு உசுறு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்டுக்காரன் பயங்கரமா பயந்து போறான். ஆனா இவரு தைரியமா முன்னாடி போயிட்டே இருக்கிறாரு. சுச்சு எல்லாம் அடிச்சுட்டு ரெடியா இருக்கும்போது பக்கத்துல ஷார்ட் கட்ல 3 கிலோமீட்டர் தான் மாரடு கோனாக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அந்த வழியில பாதியிலே நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. தூரத்துல அந்த ஹாஸ்பிட்டல் தெரியுது. சோ எரிஞ்சு நாசமாச்சு இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம ஹீரோ பாக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனா கண்டிப்பா ஊர் வந்திருக்கும் அப்படின்னு இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா ஒரு போலீஸ்காரர் இங்க வந்திருக்காரு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் இந்த ஊருக்கு நாங்க வரோம், இந்த ஊர்ல எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே மாமா கிட்ட சொல்லி வந்திருப்பாரு. இந்த கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவனோட மாமாவா இருந்திருப்பாரு. அங்க முன்னாடி இருக்கிற கடையில கேட்கும்போது தான் இந்த வழியா 2 பேரும் போனாங்க சொல்லி அந்த கடைக்காரர் நல்ல சமயத்துல அனுப்பிச்சு விட்டுருக்காரு. நான் மட்டும் வரல அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க 2 பேரும் அப்பிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலே திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்க. அங்க பார்க்காதன்னு சொல்லி அந்த போலீஸ்காரு மிரட்டி இங்க கூட்டிட்டு வராரு. ஏதோ சில அமானுஷ்யமான விஷயங்களை இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அப்படியே ஜீப்ல ஏறி போறாங்க. எஸ்ஐ கிட்ட நாளைக்கு காலைல கூட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க கோட்ரஸ்ல தங்கி தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ காலையில நல்லா ஃப்ரெஷ் ஆகி எழுந்து வராரு. இப்படி ஒரு அழகான கிராமத்துல நம்ம இருக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும், ஊருக்குள்ள போயிட்டு அந்த அணு பொண்ணு எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கலாம் சொல்லி ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் காலையில
காலையில தூங்கி எழுஞ்சோடனே இந்த பக்கம் வந்து ஊருக்குள்ள எல்லாருக்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் என்னது அணுவா, அணு செத்து 5 வருஷம் ஆகுது, அணு செத்து 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அனுப்புனு இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமான பயம் ஆயிடுச்சு. என்னடா இது, ஒருவேளை நம்ம கிட்ட பேசினவ உண்மையாலுமே இறந்து போயிருப்பாளா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவங்களுக்கு சந்தேகம் வருது. அடுத்தது கான்ஸ்டபிள் மாமாக்காரர் இருக்காரு இல்லையா, அவரு நேரா எஸ்ஐ வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த மாதிரி என்னோட பசங்க தான், தெரிஞ்ச பசங்க தான், சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊரு ரொம்ப மோசமான ஊரு, நல்ல வேலை நேத்து இவன் வந்ததால நீங்க தப்பிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட இவன் வந்துட்டு டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்கான், அதனால இந்த கிராமத்துல சும்மா சுத்தி பார்க்கலான்றதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஜெனரலா இவரு பேசிட்டு இருக்காங்க. அப்போ காஃபி கொண்டு வரதுக்காக அங்க இருக்கிற எஸ்ஐயோட பொண்ணு வராங்க. சோ இவங்க தான் நம்ம ஹீரோயின் அப்படிங்கறத இங்க நமக்கு காமிக்க நம்ம ஹீரோக்கு பயங்கரமான சந்தோஷம் ஆயிடுது. நம்ம எங்கெங்கே தேடி இருந்தாலும் கிடைச்சிருக்காது, ஆனா கடவுளை நமக்கு கொடுத்த லக்கு இங்க வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி சைக்கிள கேட்க, நீ தானே சொன்ன அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு அவனு சைக்கிள சொல்ல, அங்க இருக்கிற எஸ்ஐ சார் நம்ம எதுவும் பேசுறதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசிக்கலாம், கிளம்பி வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. மாமா எல்லாரும் போக பின்னாடியே நம்ம ஹீரோ வண்டியில போலாம் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்படியே அங்க பக்கம் ரெடி ஆகலாம் சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க அங்க எதிர்ச்சியா நம்ம ஹீரோ அவர் ரோல் மாடலா நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த டிடெக்டிவ் இருக்காரு இல்லையா பிரகாஷ், சோ அவரை இங்க நம்ம ஹீரோ பாக்குறாரு. சார் நீங்க என்ன சார் இங்க இருக்கிறீங்க, எப்படி சார் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு டிடெக்டிவ் வேலை விஷயமா இந்த கிராமத்துல சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது, அதை விசாரிக்கிறதுக்காக தான் நான் அங்க வந்திருக்கிறேன், நீ என்னப்பா அங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு பெண்ணு மேட்டரா வந்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட லவ் இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி யாரு எஸ்ஐ பொண்ணா, சரி சரி இந்த விஷயம் எல்லாம் பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களோட மேட்டரை எஸ்ஐ கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி இவரு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவங்கிறதால அப்படியே கொஞ்சம் வாக்கு கொடுத்துட்டு போறாரு. இந்த பக்கத்துல அவங்க எல்லாம் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக நம்ம ஹீரோ மட்டும் ஹீரோயினை தனியா பார்த்து, என்ன உன்னை பார்த்துட்டா லவ் பண்றேன்னு சொன்னல, அந்த ஐ லவ்ங்கிற வார்த்தையை மட்டும் இப்ப கொஞ்சம் சொல்ல அப்படி சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருக்க, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பி போ நான் அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம போலீஸ்காரர் அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு. அங்க டிடெக்டிவ் எல்லாம் வந்திருக்காரு, நம்ம பிரகாஷ் எல்லாம் வந்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் இல்லையா பரத், அவர் யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே தெரியல. அவர் கொன்னது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய இறந்து எரிஞ்சு போன அணுங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறா, அவதான் கொலை பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி, அவதான் இந்த கிராமத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் இங்க இருக்கிற போலீஸ்காரர் சொல்றாரு. இதை நான் சொல்லல, ஊர்ல இருக்க மக்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அதே இடத்துல அங்க இருக்கிற போலீஸ்காரர் கடுப்பாகிறாரு. ஏன்னா இந்த டிடெக்டிவ் நம்ப மாட்டாரு, இந்த மாதிரி பேய் பூதம் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா இவரு நம்மள சயின்ஸா பேசுறாரு. அதனால போலீஸ்காருக்கு டென்ஷன் ஆகி ஃபர்ஸ்ட் நீங்க கிளம்புங்க, உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க, இல்லனா ஊடு போய் சேர மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இவருங்க மிரட்டிட்டு இருக்க. டிடெக்டிவ் ஊருக்குள்ள போயிட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஊருக்குள்ள ஒரு கிராம சபை வச்சு அதுல ஏதோ இந்த கச்சேரி எல்லாம் வச்சு நடத்துறாங்க. அங்கெல்லாம் போயிட்டு விசாரிக்கிறாரு, நிறைய விஷயங்களை கேதர் பண்றாரு. அங்க இருக்கிற பொண்ணு நம்ம ஹீரோ தாவடிக்கிறத பார்த்துட்டு, ஏண்டா பொறுமையா இருடா நானே எஸ்ஐ சார் கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற டிடெக்டிவ் சார் பிரகாஷ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு ஜாலியா இருக்க அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இந்த கேஸ வந்துட்டு இந்த டிடெக்டிவ் கொடுத்து விசாரிக்க சொன்னது அருணுங்கிற ஒருத்தவர் தான். இந்த சோசியல் ஒர்க்லாம் ரொம்பவே பிரமாதமா பண்ணிட்டு இருந்தாரு. ஊருக்கு நிறைய சேவைகள் பண்ண மனுஷன். அவரை யாரோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி கொலை பண்ணி போட்டுருக்காங்க. இந்த கொலைகள் எல்லாமே நைட் டைம்ல அரங்கேறுது. சோ அப்படி அவரை கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க. இப்ப நடந்த கொலையும் இதுக்கு முன்னாடி நடந்த பரத் இறந்து போனா இல்லையா அந்த கொலையும் சேமா நடந்திருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது ஊருக்குள்ள நடந்த அதே சேம் பேட்டர்ன்ல அதே கொலை இப்ப நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ்காரு பேசிட்டு இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அங்க ஒருத்தவன் வெறித்தனமா பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம வில்லனோட அடியாள அங்க பாத்துக்கிட்டு இருக்க அதையும் டிடெக்டிவ் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல ஹீரோ அங்க இருக்கிற குவார்டர்ஸ்ல தங்கி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு சீட் ஆடிக்கிட்டு இப்படி ஜாலியா இருக்க. அதே மாதிரி நடந்த கொலையை பத்தியும் அவரை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது அந்த பேய் தானே கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃப்ரெண்டு பயந்துகிட்டு இருக்கான். அப்ப ஜன்னல்ல ஏதோ ஒரு உருவம் தெரியுற மாதிரி ஹீரோ ஃப்ரெண்டு பார்த்து பயந்து போக வெளியே வந்து பார்த்தா யாருமே கிடையாது. இது எல்லாமே உன்னோட பிரம்ம, 2 ரவுண்ட் அடிச்சுனா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இங்க சரக்கு அடிச்சுட்டு இவனுக்கு எல்லாரும் படுக்கலாம் சொல்லி போகும்போது கதவு தட்டுற பயங்கரமான சத்தம் கேக்குது. யாருடான்னு சொல்லி கதவு திறந்து பார்த்தா ஹீரோயின் எங்க வந்திருக்காங்க. அழுதுகிட்டே வந்திருக்காங்க. அப்பாக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போறதுக்கு ஜீப் எடுக்க முடியலன்னு சொல்லும் போது ஹீரோ இங்க இருந்து ஓடி போறாரு. பக்கத்துல தான் அவங்களும் தங்கி இருக்காங்க. ஒரு வழியா அங்க இருக்கிற எஸ்ஐய ஜீப்ல எடுத்து போட்டுக்கிட்டு வராரு. கிராமத்தை காட்டு வழியா சுத்தி போகணும்னா 12 கிலோமீட்டர் ஆகும். இப்படி ஷார்ட்கட்ல போனா 3 கிலோமீட்டர். எல்லாரும் போகாதான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதெல்லாம் பயப்படவே இல்லைங்க. வண்டியை வேகமா எடுத்துட்டு போறாரு. ஜஸ்ட் மிஸ்ல ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துறாரு. நல்ல வழியா அவரை காப்பாத்தவும் செஞ்சாச்சு. இப்போ ஒன்னும் உசுருக்கு ஆபத்து கிடையாது. அதே ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நைட் டைம்ல ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. யாரோ இந்த கல்லறை பக்கத்துல இருக்கிற இடம் எனக்கு பிடிக்கும், இந்த பிணங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. ஹீரோட ஃப்ரெண்டு யாராதுன்னு திறந்து பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு வார்டு பாய் சிவான்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்கிறான். அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏண்டா நான் ஆல்ரெடியே பயந்து போய் கிடக்குறேன், நீ ஏன்டா தேவையில்லாம இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி இவரு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல அந்த டிடெக்டிவ் வந்திருக்காரு. டிடெக்டிவ் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஊருக்குள்ள நடக்கிற விஷயம் அமானுஷ்யமான விஷயம், இது எல்லாமே நாளையோட முடிய போகுது, ஒன்னும் பயப்படாத, எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சு வச்சிடறேன், உன்னோட மேட்டரை நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவரோட காதலுக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்த திரும்பவும் சொல்லிட்டு போறாரு. ஹீரோக்கு இதனால சந்தோஷம். அப்படியே ஒருத்தர் வந்து கூட்டிட்டு போறாரு. பிரகாஷ்ங்கிறது நீங்க தானே, டிடெக்டிவ்ங்கிறது நீங்க தானே, கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சேர்மன் போஸ்டுக்கு தயாராகிட்டு இருக்கிற அந்த வில்லனை காமிக்கிறாங்க. இத பாரியா, நீ தான் இந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ தெரியுது, நல்லது நல்லது, சீக்கிரமா எல்லாத்தையும் கண்டுபிடி என்ன அப்படிங்கிற மாதிரி இவர் மாதிரி ஒரு தோரணையில மிரட்டுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் தான் அந்த சோசியல் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா அருண், அவரை இவன் அடியால வச்சு போட்டு தள்ளின மாதிரி நம்ம டிடெக்டிவ்க்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் அப்படின்னா நிறைய தடவை இவன் பண்ணக்கூடிய தப்புகள், இந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ணக்கூடிய பணம் பிடுங்குற வேலைகளை, இப்படி நிறைய விஷயத்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு. இதனால ஒருவேளை ஆள் வச்சு அடிச்சுதா கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். டிடெக்டிவ் அங்கிறது ஏஞ்சி போகும்போது கூட இவனை ஒரு கை பாத்துரு அப்படின்னு சொல்லி அவன் அடியாளுக்கிட்ட ஏதோ சிக்னல் கொடுக்குற மாதிரி தெரியுது. அந்த டிடெக்டிவ் அங்கிறது போகும்போது பின்னாடியே அந்த சேர்மனோட அடியாலும் போயிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோ எதிர்ச்சியா பாக்குறாரு. ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறதையும் பாக்குறாரு. இவரோட வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பத்தி நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு. திடீர்னு ஒரு கட்டத்துல எந்த வழியா போனாங்க அப்படிங்கிறது தெரியல. டிடெக்டிவோட பைக் மட்டும் கீழே விழுந்திருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதால அங்கேயும் இங்கேயும் சுத்தி சுத்தி பாக்குறாரு. ஆனா எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல. தூரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சது இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்குது. அங்க போய் பார்த்தா அந்த டிடெக்டிவ் மர்மமான முறையில இறந்து போய் கிடக்குறாரு. அதை யார் பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அவர் இறந்து போன விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. பின்னாடி அப்படியே ஒரு உருவம், பெண் உருவம் கொலுசு சத்தத்தோட கிராஸ் ஆகுறது நம்ம ஹீரோக்கு தெரியுது. பயத்தோட திரும்பி பார்க்க டக்குன்னு அந்த உருவம் இப்ப காணாம போகுது. அடுத்த நாள் காலையில அங்கிருந்து வரும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஹீரோவோட மைண்டுக்குள்ள போகுது. சோ டிடெக்டிவ் இறந்துட்டாரு. சோசியல் வெல்ஃபேர் ஒர்க்ல பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அருண் இறந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி நடந்த கொலை பரத், அவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இப்ப ஹீரோவோட மாமனாரை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா, அவருக்கு இப்ப உடம்பு ஓரளவுக்கு தெரியாச்சு, சரியாயிட்டாரு, இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எஸ்ஐ கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. இந்த மாதிரி அந்த ஊருக்குள்ள எரிஞ்சு போன ஹாஸ்பிட்டல் பத்தி என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, இனிமே அந்த கேஸை நான் விசாரிக்க போறேன், அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு, இதுவரைக்கும் நடந்த 3 கொலைகள் யார் பண்ணாங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. எஸ்ஐ இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாரு. அந்த ஹாஸ்பிட்டலோட சொந்தக்காரரு சுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒருத்தவர், அவர் தான் இதே ஊருக்கார சேர்ந்தவர் தான். ஆனா அவங்க பொண்ணோட ஃபேமிலியோட போயிட்டு வெளிநாட்டுல செட்டில் ஆயிருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு தான் அனு. அவங்க டாக்டருக்குலாம் படிச்சு வெளிநாட்டுல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அங்க ஒரு புதுசா ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கிராமத்துல ஒரு 3 மாசம் ஒர்க் பண்ணணும், அதுக்கான சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வரணும், அப்பதான் இங்க எதுவா இருந்தாலும் பண்ண முடியும் சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஜியோ ஒன்னு போட்டிருக்காங்க. இந்த விஷயம் அவங்க அப்பாக்கு தெரிய அவங்க அப்பா பொண்ணுகிட்ட ஓப்பனா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்குது, நான் பிறந்து வளர்ந்த கிராமம் என்னதான் இருந்தாலும் இங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் நான் என்னோட கிராமத்துக்கு போனதான் எனக்கு நிம்மதி, அங்க இருக்கிற கிராம மக்களுக்கு நம்மளோட சார்பா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுல நான் ஒரு ஆசைப்பட்டேன், உன்னை எப்படியாவது டாக்டர் ஆகணும், அங்க போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு குறைஞ்சது ஒரு 4-5 வருஷம் அது அங்க இருக்கிற மக்களுக்கு சேவை செய்யணும், இலவசமா சேவை செய்யணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த அனு பொண்ணுக்கு அப்பாவோட பேச்சுல மாற்று பேச்சு கிடையாது. நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான், அது என்னோட ப்ரொபஷனலுக்காக கிடையாது, உங்களோட ஆசைக்காக ஊர் மக்களுக்காக நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களா, இந்த பெரிய மனசுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்பா பேச்சை தட்டாம கிராமத்துக்கு கிளம்பி வராங்க. அந்த கிராமத்துல இவங்களுக்குன்னு ஒரு பூர்வீக வீடு இருக்குது. அந்த வீட்டையே எல்லாரும் வச்சு கிளீன் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணலாம் சொல்லி ரெடி பண்ணியாச்சு. இங்க இருக்காருலே சுப்பிரமணி, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இப்ப இங்க சேர்மன் போஸ்டுக்கா இருந்த அந்த வில்லன் தான் இவரோட ஃப்ரெண்ட் தான். சோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தலாம்னு இருக்கேன், ஃப்ரீ சர்வீஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் எல்லாம் அவங்க கிட்ட கேட்டா அரசியல் ரீதியா நிறைய ஹெல்ப் எல்லாம் கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டலை ஓபன் பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பெட்ஸ் இந்த மாதிரி நிறைய வாங்கி அதே ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மேரின்னு ஒரு பொண்ணு இங்க டியூட்டி நர்ஸா ஒருத்தவங்கள போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எல்லா வேலைகளுமே கத்து கொடுக்குறாங்க. வார்டு பாயா சிவாவையும் கூப்பிட்டுக்கிறாங்க. இப்படி அந்த கிராமத்துல எல்லாரும் இலவசமா மருத்துவம் பார்த்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அடிக்கடி நம்ம அணு வந்துட்டு யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பாங்க, லேடிஸ் குரல் சிரிக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும். இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற நைட் டைம்ல யாரோ வந்துட்டு பத்த வச்சாங்களா என்னன்னு தெரியல, ஒரு மின்கசிவான ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபயர் ஆகி ஒட்டுமொத்தமா எரிய ஆரம்பிக்க எல்லாரும் போராடுறாங்க அமைக்கிறதுக்காக. ஆனா அதை தடுக்கவே முடியல. ஃபயர் ஆகி அங்கேயே எரிஞ்சு எல்லாமே நாசமா போச்சு. அதுலதான் அந்த அணு பொண்ணு இறந்துட்டா, அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. அந்த மேரி பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கறத இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. வார்டுபாய் மட்டும் தப்பிச்சிட்டான். அவன் அன்னைக்கு எதிர்ச்சா வெளியே வந்ததால பெருசா எதுவுமே அவனுக்கு உயிர் சேதாரம் கிடையாது. ஆனா ஒரு தடவை சரக்கடிச்சிட்டு போகும்போது இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் இறந்து போனாங்க இல்லையா,
அவங்க எல்லாமே ஆவியாகி இதே கிராமத்தை கண்டிப்பா ஆட்டி படைக்குங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்களா ஊர் மக்கள் அப்படியே ஒரு கட்டுக்கதையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்பவே பரவலானதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான கொலைகள்லாம் நடந்தது, இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த எஸ்ஐ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு சாமியாரை போயிட்டு பாக்குறாரு. இந்த கிராமத்தில் நடக்கிறது உண்மையாலுமே ஆவியா, ஆவிகள் அப்படி பழி வாங்குமான்னு சொல்லி கேட்டா, இத பாருப்பா, ஆவிகளும் அதுக்கான காரணங்களை வச்சுதான் பழி வாங்குமே தவிர மத்தபடி எதுவுமே கிடையாது, இதுல ஆவி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, நீ இந்த விஷயத்தான கண்டுபிடிப்ப, உன் கண் பார்வைக்கு இது வரும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற சாமியார் இதை சொல்றாரு. நம்ம ஹீரோ நிறைய யோசிச்சு பாக்குறாரு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அந்த டிடெக்டிவ் ஃபாலோ பண்ணிட்டு போனது அந்த சேர்மனோட அடியாள் தான். சோ அவனை கூப்பிட்டு விசாரிச்சோம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு விஷயம் மாதிரி தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு சேர்மனை வர சொல்லி இருக்காங்க. அதே அடியாளுங்க வராம். நீங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் எதுவும் பண்ணல, எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, நான் ஏன் பண்ண போறேன், ஊரே சொல்லுதில்ல பேய் தான் அடிச்சு கொண்டுச்சுன்னு, அப்படியே எங்களை சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எஸ்ஐயை கூப்பிட்டு தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோ இது வரைக்கும் நடந்த எல்லா கொலைக்கான ஃபுட்டேஜ், அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு யாருக்கு தெரியாம அதெல்லாம் எடுத்துட்டு வராரு. சோ அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல அதே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த மேரின்னு ஒரு பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கிறது தெரியல. அவங்க வீட்டுல போயிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த ஆளு பயங்கரமா அழுகிறான். அவ எங்க போனா என்ன ஆனா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, என்னைக்காச்சும் அவ வருவா அப்படிங்கிறதுக்காக நாங்க இந்த உசுரை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் பயங்கரமா அழுகிறான். நம்ம ஹீரோக்கு எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுனே தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, ஹீரோயினோட கனவுல ஹீரோவை ஏதோ ஒரு பேய் ஃபாரஸ்ட் ஏரியா கூட்டு போயிட்டு கொலை பண்ற மாதிரி கனவு வரதால அடிக்கடி இந்த மாதிரி மந்திரம் பண்ணி தாயத்தெல்லாம் போட்டு நம்ம ஹீரோ கையில கட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வார்டு பாய் மட்டும் ஒருத்தவன் தப்பிச்சுட்டான், பொழைச்சுக்கிட்டான். அந்த ஹாஸ்பிட்டல் எரியும் போது அவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ மட்டும் அன்னைக்கு எப்படி தப்பிச்ச, என்ன ஆச்சு, ஒழுங்கா சொல்லு, அணுவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, அணுவை பாக்குறதுக்காக யாராவது வந்திருக்காங்களா போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் அவங்க கிட்ட கேட்கும் போதுதான் அவன் ஒரு பிளாஷ்பேக்ல சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்று டோக்கன் தான் போடுவேன், அப்படி சில தடவை அணு அக்கா உள்ள நின்று யாருக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற சத்தம் எனக்கு கேட்கும், அவங்க காதலனா இல்ல ஃப்ரெண்டா அப்படிங்கறதுலாம் எங்களுக்கு தெரியாது, ஆனா ஒரு பெண் குரலும் கேட்டுச்சு, ஒரு பெண் சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, மேரியா அப்படின்னு சொல்லி கேட்டா, மேரி தான் என் பக்கத்திலே இருக்குமே அப்படின்னு சொல்லி இவன் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப யார் அந்த பொண்ணு சொல்லி கேட்டா, அது எனக்கு தெரியாது அப்படின்னு இவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றான். அன்னைக்கு எரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தேன், ஊர் மக்கள் எல்லாரும் அந்த தீயை அணைக்கிறதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஒரு 2-3 பேர் இந்த பக்கமா கிராஸ் ஆனாங்க. அவங்க நம்ம சேர்மன் சொன்ன மாதிரி எரிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போனாங்க. சோ இந்த ஹாஸ்பிட்டலை எரிக்கிறதுக்கான காரணம் அந்த சேர்மன் தான் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற அந்த வார்டு பாய் சிவாவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சேர்மன் எதுக்காக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலை எரிக்கணும்னு சொல்லி கேட்டா, ஒருவேளை ஏதாவது முன்பகைகள் ஏதாவது இருக்கணும், ஏன்னா அவனும் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறான்ல, அதனால கூட இருக்கலாம், அந்த மோட்டிவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எல்லாத்தையும் சந்தேகப்படுறாரு. ஹீரோவோட மாமனாரா வரப்போறவருமே கூட நம்ம ஆளு கூட சேர்த்து சந்தேகப்படுறாரு. இப்படி இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே டிடெக்டிவா மூளையில வச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கான்ஸ்டபிள் போலீஸ் கிட்ட போயிட்டு விசாரிச்சா எஸ்ஐ எப்படின்னு சொல்லி கேட்டா, அவரு ரொம்ப நல்ல மனுஷன், அவரையே போய் சந்தேகப்படுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு அவரு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த டிடெக்டிவ் இருந்தார் இல்லையா பிரகாஷ், சோ அவர் தங்கியிருந்த அந்த ரூமுக்கு போறாரு. அவரோட டேபிள், அவர் தங்கியிருந்த இடத்துல கிடைக்கிற எவிடன்ஸ், சோ எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுல ஏதோ சில வாட்சுகள் கிடைக்குது, சில போட்டோஸ் கிடைக்குது. அந்த போட்டோஸ்ல ஒரு மோதிரம், இறந்து போன அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த அணு இருக்காங்க இல்லையா, அவங்க கையில இருக்கிறத எல்லாத்தையுமே நோட் பண்றாரு. நம்ம விக்ரமுக்கு ஏதோ ஒரு லெட்டர்ல, அந்த லெட்டர்ல விக்ரம் காதலிச்சான் இல்லையா, சோ அவங்க காதலியோட அழகான பிக்கெல்லாம் கூட எடுத்து வச்சிருக்காரு கொடுக்கறதுக்காக. இப்படிப்பட்ட ஒரு கேஸ நம்ம ஹீரோ விசாரிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்க, அந்த ரூம்ல இருந்து யாரோ ஓடுற மாதிரி தெரியுது. அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு துரத்திக்கிட்டு நம்ம ஹீரோ ஓடி போய் அவனை பிடிக்கிறாரு. யாரடான்னு பார்த்தா அங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஆகுது. இந்த சேர்மனோட அடியால் இருந்தா இல்லையா, அவன் தான் அங்க மாட்டி இருக்கிறான். சோ அவனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி அந்த டிடெக்டிவ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான், அதனால அவனை நீ கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி என்ன அனுப்பிச்சு விட்டாரு, அதனாலதான் நான் கொலை பண்ணலாம்னு வந்தனே தவிர, ஆனா கொலையை கண்டிப்பா நான் பண்ணல, அந்த ஹாஸ்பிட்டல நாங்க எரிக்கலான்னு போனோம், அது எரிச்சது நம்ம உண்மைதான், ஆனா இந்த தடவை டிடெக்டிவ் பிரகாஷ நாங்க கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. பரத்தை யாரு கொலை பண்ணது, இதுக்கு முன்னாடி நடந்த அருணை யாரு கொலை பண்ணதுன்னு சொல்லி கேட்டா, இத பாரு, இவங்களை எல்லாத்தையும் கொலை பண்றதுக்காக நாங்க பிளான் போட்டது என்னமோ உண்மைதான், ஆனா இந்த கொலையை நாங்க பண்ணவே இல்லை, இந்த கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, அங்க இருக்கிற எஸ்ஐ நேர்மையானவன், எங்களோட கூட்டாளி எல்லாம் கிடையாது, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அப்படி ஒருவேளை நான் தான் பண்ணிருந்தேன் அப்படின்னாக்கா என்னை எப்பயோ தூக்கி இருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு நம்பறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே புரியாம தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற எஸ்ஐய பார்த்தோன்னே அவரு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்கிற, நாளைக்கு காலையிலே நீ கிளம்பி ஊருக்கு போகணும், இனிமே நீங்க இருக்கிறதுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரு மிரட்டுறாரு. ஆனா அவங்களோட காதலில் நம்ம ஹீரோவை பிரிஞ்சு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தெரியல. ஆனா நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு. விடியறதுக்குள்ள இந்த கேஸை எதுக்காக யாரு தான் பண்றாங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். எல்லாரும் நைட் டைம்ல அந்த
கிராமத்து வழியா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது பண்றதெல்லாம் பேய் தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 8 மணி நேரம் இருக்குது, அது பேயா இல்ல யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையுமே பாக்குறாரு. ரொம்ப பால் அடைஞ்சு போய் கிடக்குது. அந்த இறந்து போன அணுவோட போட்டோவை இப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறாரு. அவளோட கையில ஒரு ரிங் இருந்தது இல்லையா, இந்த போட்டோ தான் நம்ம விக்ரம் நம்ம டிடெக்டிவ் பிரகாஷோட வீட்லயும் பார்த்திருப்பாரு. இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன குழந்தைகளோட போட்டோஸ்மே கூட டிடெக்டிவ் பிரகாஷ் வீட்ல இருந்தது. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கமா திரும்பி வரும்போது டப்புன்னு படிக்கட்டுல விழுந்துறாரு. விழுந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் வர மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. எஸ்ஐ நம்ம ஹீரோயினை பார்த்து அவனுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, அவனை நான் நேத்திய ஊருக்கு தானே போசன அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோ கெத்தா வந்து நிக்கிறாரு. ஹீரோ இறந்து போயிருப்பாருன்னு பார்த்தா இங்க உயிரோட தான் இருக்கிறாரு. எஸ்ஐயை பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எஸ்ஐயை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே போறாரு. போய் பார்க்கும்போது தான் உள்ளுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல்ல எரிஞ்சு சாம்பலா போன அந்த அணுன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சதே அவங்க தான். அவங்க இறந்து போயிட்டதாகவும் கிராம மக்களை பழி வாங்குறதுக்காக ஆவியா சுத்திக்கிட்டு இருந்ததாகவும் இவ்வளவு நாளா ஒரு கட்டுக்கதைகள் இருந்தது இல்லையா, அவங்க இறக்கவே இல்ல, உயிரோட இருக்கிறாங்க. என்னடா இது பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுச்சு, எப்படா இது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாருமே நம்மளுமே நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போனா நம்ம ஹீரோ படிக்கட்டுல இருந்து உருண்டு விழுந்தார் இல்லையா, விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பக்கத்துல ஒரு டோர் இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்கிறாரு. அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா ரீசன்ட் டைம்ல சாமி எல்லாம் கும்பிட்டு கேண்டில்ல எழுதி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு அடப்பட்ட ஒரு ரூமுக்குள்ள இந்த அணுவை அப்படியே போட்டு வச்சிருந்திருக்காங்க, யாருன்னு தெரியல. சோ இவங்களுக்கு மென்டலி ரொம்பவே டிஸ்டர்பட் ஆயிட்டாங்க. சோ ஒரு பல வருஷங்களா அதே இடத்துல அடைஞ்சு போய் கிடந்தா எப்படி இருக்கும், சோ அப்படி இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு யாரு அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற எஸ்ஐ எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அணுக்கு இப்போ ஓரளவுக்கு நார்மலா இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரு, அதான் அந்த சேர்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ இனிமே இருக்க வேண்டிய இடம் அது இல்ல ஜெயில அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற எஸ்ஐ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் இங்க இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். அந்த சேர்மனை இங்க இறந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு பயங்கரமான தலைவலி. இவ்வளவு நாளா நம்ம கொலையாளி சேர்மன் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப அவனே இல்ல. அப்ப அணுவை யாரு கடத்தி வச்சிருப்பான், அணுவை யார் இந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த சேர்மனோட அடியாளு சொன்னா இல்லையா, இந்த கொலைகளுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே எதுவுமே கிடைச்சது கிடையாது. இப்படி எல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை மேரியோட அவங்க வீட்லயும் காணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாமே ஒரே பேட்டர்ன். இப்படி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்க அங்க டிடெக்டிவ் பிரகாஷ் வீட்ல ஒரு போட்டோ ஒன்று கிடைச்சிருக்கும், ஒரு சின்ன வயசு போட்டோ. அதுல இந்த ராதையோட வேஷத்தை போட்டு வச்சிருப்பாங்க. சோ எதாச்சும் நம்ம ஹீரோக்கு ஒரு சிங்க் ஆகும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதே கிராமத்துல ஒரு நாடகம் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப நம்ம ஹீரோயினை கூட்டு போகும்போது நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு, ஒரு பொண்ணுக்கு வேஷத்தை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வயசான நபர்கிட்ட போயிட்டு இந்த போட்டோவை காமிப்பாங்க. அவர் இந்த போட்டோவை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ராமச்சந்திரன் கூட்டிட்டு வந்த ஆளு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு பிளாஷ்பேக் போகுது. ராமச்சந்திரன் சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ள ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, ஒரு பெரியவர். அவருக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். அவங்களோட அப்பாவோட குலத்தொழில இந்த மாதிரி நாடகம் போட்டு வேஷம் போட்டு ஆடுறதா. ஒரு சின்ன பொண்ணு ராதையோட கெட்டப்பு போறதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு டைம்ல அந்த பொண்ணு வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னதால இப்ப அந்த கேரக்டரை யார போடுறது என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க அதே இடத்துல ராமச்சந்திரனோட பையன் மீசையெல்லாம் ஒட்டி வச்சுக்கிட்டு சும்மா மாதிரி விளையாடிட்டு இருக்கிறான். சோ அதை பார்த்து அவங்க அப்பா பேசாம இந்த கெட்ட பையன் பையனுக்கு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வயசானவருக்கு இது வரைக்குமே தோணல, நீ கரெக்டான ஒரு வழியை சொன்ன அப்படின்னு சொல்லி ஒரு பையனுக்கு லேடி கெட்டப்ப போட்டு அன்னைக்கு சும்மா பட்டி தொட்டி எல்லாமே பட்டையை கலைப்பிடிச்சு அதுல இருந்து அந்த பையனுக்கு தான் இந்த கெட்டப்ப போடுவாங்க. வளர வளர பெண் வேஷமா போட்டு நிறைய இடத்துல ஆட வச்சதால பெண்களோட அழகையே தோக்குற அளவுக்கு இவனோட அழகு இருந்திருக்கதும் அந்த அளவுல இருக்கும்போது நிறைய பெண்கள் இவனுக்கெல்லாம் ஃபேன்ஸ். ஆனா வரப்போட பெண்கள் எல்லாருமே இவங்கிட்ட கேட்கறது காதலையோ அன்பையோ ஃப்ரெண்டோ இந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீ புடவை கட்டி இருந்தல, அந்த புடவை ரொம்ப அழகா இருந்தது, அது எங்க வாங்கினே எனக்கு தேவை, நீ உண்மையாலுமே பொண்ணா இல்ல பொண்ணு மாதிரி நடிக்கிறியா, நீ ஆம்பளையா இல்லையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கூட நிறைய பொண்ணுங்க இவனை கிண்டல் பண்ணிருக்குது. இது போதாத குறைக்கு நிறைய டைம் ஆம்பளை வேஷத்தை போட்டு ஆடணுங்கிறது இவனோட ஆசை, ஆனா அது நடக்காம போயிருக்குது. சோ இப்படிப்பட்டவன எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி இங்க தேடிக்கிட்டு இருக்க இன்னைக்கு கூட ஆட்டம் இருக்குது, நாடகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போறான். அப்படி ஒரு வேனை ஒண்ணுங்க பாக்குறான் நம்ம ஹீரோ. அந்த வேன்ல இருக்கிற போட்டோவும் டிடெக்டிவ் பிரகாஷோட வீட்ல இருந்த ஒரு மாதிரி இந்த வேடம் போட்டதெல்லாம் அவரோட போட்டோஸ்ல இருந்திருக்கும். சோ அவர் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருப்பாரு போல. சோ அந்த நேரத்துல அவர் யாரோ கொலை பண்ணிருக்காங்க சொல்லி இப்ப இங்க இருக்கிற வேனை திறந்து பார்க்க அங்க வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறான். திறந்து பார்க்க அந்த நேரத்துல இவனை ஒரே அடி நம்ம ஹீரோ போயிட்டு பொத்துன்னு விழுக்கிறாரு. யாருடா அது அப்படின்னு ஏஞ்சி பார்க்கும்போதுதான் இங்க இன்னும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். மேரின்னு சொல்லி ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க இல்லையா, அவ எங்க போனா என்ன ஆனா காத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லி அவனோட ஃபேமிலியில அழுதுகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள தான் இங்க காமிக்கிறாங்க. சாகர் சொல்லிட்டு தான் இவனோட பேரு. சோ நீயாடா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த கிராமத்துல நிறைய தடவை நிறைய பேரை ஃபாலோ பண்ணி இவன் கொண்டிருக்கிறான். சோ எதுக்காக
எதுக்காக இதெல்லாம் பண்ண, ஏன்டா இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவன் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். இந்த மாதிரி நான் வேஷம் போட்டு ஆடணுங்கிறது எனக்கு பிடிக்கும், ஆனா ஆம்பளை வேஷமோ பொம்பளை வேஷமோ ஆனா எதையுமே என்ன மதிக்கல. நான் கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு ஒரு இடத்துல இவன் பொண்ணு பார்க்க போயிருக்கிறான். பொண்ணு பார்க்க போன அந்த இடத்துல ஆமா இவன் இந்த வேஷம் போட்டு ஆடுறவன் தானே, பொண்ணுக்குமா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது, ஏண்டா நீ பொண்ணு வேஷம் தானே போடுற, நீ ஆம்பளை மாதிரி நடிக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி இவனை பயங்கரமா கிண்டல் பண்ணிருக்காங்க. ஊர் மக்கள் பெண்கள் இப்படின்னு எல்லாரும் இவனை பொம்பளை சொல்லி அவமானப்படுத்தினதால இவனுக்கு கல்யாணமே ஆகாம போயிருக்குது. அப்படி இருக்கும்போது இதே கிராமத்துல அணு வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி நடத்திருப்பாங்க. அப்ப அணுவை பாக்குறதுக்காக இவன் வந்திருப்பான். என்ன காரணம் அப்படின்னா இவன் மேடையில ஆடும்போது கூட லேடிஸ் வாய்ஸ் பக்காவா பேசுவான். இந்த மாதிரி பெண்ணு சொல்லி இவனை எல்லாருமே நடக்கிறது பேசுறது சைகை எல்லாமே பொண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, நம்மள ஒரு ஆண் தோற்றத்துக்கு மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வைத்தியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் நீங்க அணு கிட்ட வந்திருப்பாரு. ஆனா அணு இவரை பார்த்தோன்னே அங்க இருக்கிற மேரி நம்ம இவனோட தங்கச்சி தான், சொந்தக்கார பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது எங்க அண்ணன் நல்லா நாடகம் ஆடுவாரு, லேடிஸ் மாதிரியே ஆடுவாரு, பாடுவாரு, பேசுவாரு, சிரிக்க செய்வாரு அப்படின்னு இவரை பத்தி புகழ நம்ம அணுக்கு ஃபாரின்ல வளர்ந்ததால இதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கிறதால அடிக்கடி அவனை கூப்பிட்டு நாடகம் ஆட சொல்றது, புடவை கட்ட சொல்றது, டான்ஸ் ஆட கத்து கொடுக்க சொல்றது, பேசுறது, சிரிக்கிறது இப்படின்னு எல்லாமே லேடிஸ் மாதிரியே இருக்கும். அப்படிதான் அந்த வார்டு பாய் சிவா ஒரு டைம் சொல்லியிருப்பான் இல்லையா, உள்ள யாரோ அணு பேசிட்டு இருக்கும் போது லேடிஸ் வாய்ஸ் சிரிச்ச மாதிரி தெரியுது. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு இங்க சிங்க் ஆகுது. அப்படி இவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்க திடீர்னு அந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணுக்கு சாகர்னாலே சந்தோஷமா இருக்கும், எப்பயுமே கலகலன்னு நம்மள சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான்னு ஒரு ஃப்ரெண்டான ஒரு சிம்பத்திய இவன் காதல்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டான். காதல சொல்றதுக்காக ஒரு தடவை நைட்டு வந்திருப்பான். உள்ள போயிட்டு காதல சொல்லிட்டான். ஆனா அந்த அணுக்கு நான் உன்னை ஃப்ரெண்டா தானே பார்த்தேன், சீ இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நீ பழகிருக்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட பேசிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல அணுவோட அப்பா, ஏண்டா பெண் வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு பொம்பளை நீ வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா, தகுதி என்ன தகாதாரம் என்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமா இவனை திட்ட இவனுக்கும் கோபம் வந்துருச்சு. கோபத்துல அவங்க அப்பாவை தள்ளி விட்டதுல ஒரு கண்ணாடி பாட்டில் உடைஞ்சு அந்த கண்ணாடி பாட்டில் தலையில சுருகிக்கும். அதே இடத்துல துடிச்சு இறக்க அணு பயங்கரமா கதறி அழுவாங்க. அப்படி மீதி இருக்கிற கண்ணாடி பாட்டில தூக்கி இவன் கடைச அங்க இருக்கிற ஒரு மீட்டர் புட்டில அடிச்சு அது அப்படியே ஃபயர் ஆகி எரிய ஆரம்பிச்சிருக்கும் அங்க இருக்கிற மருந்து எல்லாமே. அப்படி இன்னொரு பக்கத்துல இதே ஹாஸ்பிட்டல்ல தீ வச்சு சேர்மனோட ஆளுங்க கொளுத்தி வச்சிருப்பானுங்க. சோ இப்படிதான் இந்த ஹாஸ்பிட்டல் எரிஞ்சிருக்கும். அந்த எரியிற டைம்ல அந்த வார்டு பாய் சிவா மட்டும் வெளியேறதால தப்பிச்சு ஓடி இருப்பான். ஆனா இப்ப அணு எப்படி உயிரோட இருக்காங்க, அது என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவன் என்ன சொல்றான்னா, அணுவோட அப்பா அதே இடத்துல எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாரு, அணுவை நான் காப்பாத்தணுங்கிறதுக்காக வெளியே போனா மக்கள் எல்லாருமே அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் என்ன பண்ணேன்னா அணு மேல இருந்த ஆசையால அவளை கூட்டிட்டு போயிட்டு ஒரு சீக்கிரட்டான ஒரு ரூம் ஒண்ணு இருக்குது அதே ஹாஸ்பிட்டல்ல, அங்க நான் அடைச்சு வச்சுட்டேன். அப்ப இறந்து போன அணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ப வச்சதுக்கான காரணம் யாரு, இறஞ்ச டெட் பாடி யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனோட தங்கச்சி மேரின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, காணாம போனாங்க, எங்க போனாங்க தெரியலன்னு சொன்னாங்களே, அவங்க தான் அணுவா அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சதுல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கூட கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கும். சோ ஆனா அணுவை இவன் கடத்திட்டு போயிட்டு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அப்பப்ப பாக்குறது, அணுவை காதலிக்கிறது, அணுக்கிட்ட ரொமான்ஸ் பண்றது அப்படின்னு எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். உனக்கு நினைவு திரும்பினதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவளோட கையில இருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தை எடுத்து இவனோட கையில போட்டுக்கிட்டு இருந்திருப்பான். சோ இதையெல்லாம் தான் நமக்கு இப்ப இங்க தெரிய வருது. சோ இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவனே ஓப்பனா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. உன்னை நான் ஏற்கனவே கொலை பண்றதுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஒரு தடவை ஹீரோவோட வீட்டுல சீட் ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு உருவம் வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டைம்ல இவன் லேடிஸ் கெட்டப்ப போட்டுக்கிட்டு வந்துதான் எல்லாத்தையுமே பயன்படுத்தி இருக்கிறான். இதனாலதான் கிராம மக்கள் ஆவியா அந்த அணு இங்க தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையுமே இவன் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருக்கான். சோ இப்படி ஒரு பக்கத்துல இருக்க என் அணுவை பழி வாங்குறதுக்காக தான் அந்த மொட்டைய வில்ல இருந்தா இல்லையா, அவங்களோட ஹாஸ்பிட்டல் வருமானம் கம்மியா இருக்கிறதாவும் இவங்களோட ஹாஸ்பிட்டலோட வருமானம் இல்லாம ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பாக்குறதுனால அந்த மொட்டையனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மேல ஒரு கண்ணு, அவன் தான் எரிச்சான் அப்படிங்கிறதுக்காக என் அணுவோட அப்பா இது மாதிரி இது எல்லாத்துக்குமே காரணம் அவனும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவனை கொலை பண்ணேன், இது எல்லாத்தையும் பண்ணது நான் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் இப்ப சொல்ல நம்ம ஹீரோக்கு அவனுக்கும் பயங்கரமான சண்டை. அந்த சாகர் எல்லாத்தையும் எப்படி சாகடிச்சிருப்பான் அப்படின்னா கூட அவனோட கையில அந்த ஒரு மாதிரி இந்த ஹனுமார் கையில இருக்குமே அது பேரு கூட இப்ப ஞாபகம் வரல, அதை வச்சுதான் எல்லாத்தையுமே அடிச்சிருப்பான். இதனால பிங்கர் பிரிண்டோ மத்தபடி எதுவுமே கிடையாது. ஆனா நெஞ்சில் அடிச்சுதான் கொலை பண்ணிருப்பான், விலை எலும்புலாம் உடைஞ்சிருக்கும். இப்படிதான் அந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிருப்பான். இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோசியல் வெல்ஃபேரா ஒர்க் பண்ணிருப்பார் இல்லையா, சோசியல் ஒர்க் பண்ற அவரும் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி ரேஞ்சுக்கு போகும்போது தான் அவரையுமே போட்டு தள்ளியிருப்பான். இன்னொரு சீன்ல டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிருப்பாரு, அவரையும் போட்டு தள்ளியிருப்பான். ஆரம்பத்துல எதிர்ச்சியா அந்த பக்கம் வந்தார் இல்லையா கார்ல, ஊர் மக்களை நம்ப வைக்கிறதுக்காக கொலை பண்ணிருப்பான். அந்த மொட்டைய அணுவோட ஹாஸ்பிட்டல்ல கொளுத்துன அந்த காரணத்துக்காக அவனையுமே கொலை பண்ணிருப்பான். அணுக்காக இவன் எல்லா கொலைகளும் பண்ணா இல்லையா, ஹீரோக்கும் சாகருக்கும் பயங்கரமான சண்டையில அதே இடத்துல அந்த இரும்பு அவனோட நெஞ்சு மேல பட்டு வில்லனோட நெஞ்செலும்பு
உடைஞ்சு அதே இடத்துல இறந்து போகிறான். அதுக்கப்புறம் நம்ம அணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவுகள் வர திரும்பவும் அவங்களோட ஹாஸ்பிட்டலை கிளீன் பண்ணி பழைய மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலை ரெடி பண்ணி ஓபன் பண்ணி அணுவோட கையில கொடுத்துட்டு அங்கிருந்து தன்னோட காதலையும் சேர்த்துட்டு ஜாலியா நம்ம ஹீரோ ரிட்டர்ன் வராரு. இப்படி ஊருக்குள்ள நடந்தது மர்மம் கிடையாது, ஆவி கிடையாது, இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு விதமான சூட்சமா அப்படிங்கிறத நம்ம ஹீரோ அழுத்து விட்டு இந்த படத்தோட ஸ்டோரி அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வைங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ.